கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் திருப்புமுனை சபையில் வெடித்த சர்ச்சை. தமிழரசு கட்சியிடமிருந்து கஜேந்திரகுமாருக்கு பறந்த கடிதம், வெளியான நிலைப்பாடு. நாகப்பட்டினம் காங்கேசந்துறை கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி கைது. யாழில் சுகாதார சீர்கேடான முறையில் கொத்து தயாரித்த உணவகத்திற்கு எதிராக நடவடிக்கை. பிரித்தானியாவில் சீரற்ற காலநிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ் மாவட்ட செயலகத்தில் வீதி புனரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல். மூன்றாம் உலகப் போர் வெகு விரைவில், கடும் எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். துபாயிலிருந்து வந்த ரகசிய தகவலின் காரணமாகவே கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபர் சில மணி நேரங்களுக்குள் பிடிபட்டதாகவும் அது காவல்துறையின் திறமையால் அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் படங்களை பகிர அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவற்றில் குற்றவாளி அதிகாரிகளுடன் அன்பாக நடந்து கொள்வது போல தெரிகின்றதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். இதேவேளை புகைப்படங்களை வெளியிட்டு கொலையில் தொடர்புடைய துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவரை ஒரு ஹீரோவாக மாற்றியதற்காக அதிகாரிகளுக்கு கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான சில படங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கையாளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற விடயங்களை முன்வைப்பதற்கு முன் உண்மைகளை சரிபார்க்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் விடுதலை அழைப்பிற்கு உரிய நேரம் வரும்போது இந்த விடயம் பற்றி நாம் கலந்துரையாடலாம் என இலங்கை தமிழரசு கட்சி பதிலளித்துள்ளது. தமிழரசின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தை முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் அண்மையில் நேரில் சென்று சந்தித்து கூட்டாக செயல்படுவதற்கான அழைப்பு கடிதத்தை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இந்த அழைப்பிற்கான பதில் கடிதம் ஒன்றை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமாருக்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது: புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பில் கலந்துரையாட விடுக்கப்பட்ட அழைப்பு கடிதம் தொடர்பில் எமது மத்திய செயற்குழுவின் 16/2/2025 கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டது. மேலும் எமது கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து வலியுறுத்தி வரும் தாயக தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாடு இன்னும் வலுவுள்ளதாகவே பேணப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்கம் அதன் அரசமைப்பு உருவாக்க முன்மொழிவை துரிதமாக முன்வைக்க வேண்டுமென வலியுறுத்தி கோருவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இவ்விடயம் தொடர்பில் உரிய நேரம் வரும்போது இந்த விடயம் பற்றி நாம் கலந்துரையாடலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாகப்பட்டினம் காங்கேசந்துறை கப்பல் சேவை நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி நாளை காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசந்துறை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 அளவில் காங்கேசந்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தொழில்நுட்ப அனுமதி கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக தமது சேவையை தொடர்ந்தும் கப்பல் நிறுவனம் ஒத்திவைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 27ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு குறித்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார். இந்த விடுமுறைக்கு பதிலாக மார்ச் மாதம் 1ஆம் தேதி பாடசாலை கற்றல் செயல்பாடுகள் நடைபெறும் என ஆளுநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகள் வழமை போல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த தினத்தில் வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை மித்தனிய பகுதியில் குடும்பம் ஒன்றை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரியொருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று காலை நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை விடுத்து இதனை உறுதிப்படுத்தினார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 10:15 மணியளவில் மித்தனிய கடேவத்த சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தந்தை 9 மற்றும் 6 வயதுடைய மகள் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். தந்தை சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் பிள்ளைகள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த ஆயுததாரிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் தப்பிச் சென்றிருந்தனர். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு T56 துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துடன் மிக நெருக்கமானவர் என்பதுடன் அவர்களுக்கான பல சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்துரொட்டியை தயாரித்த உரிமையாளருக்கு 40,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றுமொரு கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஆனைக்கோட்டை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்து தயாரித்த உணவக உரிமையாளருக்கும் மற்றொரு உணவகத்தில் மலசல கூடத்தினுள் மின் மோட்டாரை இயக்கி நீர் வழங்கி வந்த நபருக்கும் எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற போது உரிமையாளர்கள் இருவரும் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதையடுத்து சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்து தயாரித்த உரிமையாளர்களுக்கு 40,000 ரூபாய் தண்டப்பணமும் மலசல கூடத்தினுள் மின் மோட்டரை இயக்கிய உரிமையாளருக்கு 28,000 ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த கடையினை சீல் வைத்து மூடுமாறும் பொது சுகாதார பரிசோதகருக்கு கட்டளையிடப்பட்டது. எனவே நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் குறித்த உணவகம் பொது சுகாதார பரிசோதகரால் சீல் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் சில பகுதிகளில் இன்றைய தினம் கடுமையான வானிலை நிலவும் என பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக பயண இடையூறுகள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. கிழக்கு வடக்கு அயர்லாந்து மற்றும் தென்மேற்கு ஸ்காட்லாந்து மற்றும் மேற்கு வேல்ஸ் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் மணிக்கு 70 மைல்கள் வரை காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் இந்த பலத்த காற்று ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஸ்காட்லாந்தில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மழைப்பொழிவு பயண இடையூறுகள், மின்தடை மற்றும் வெள்ளப்பெருக்குக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. யாழ் மாவட்ட வீதி புனரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது நேற்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது தலைமையுரை ஆற்றிய அரசாங்க அதிபர் அரசாங்கமானது வரவு செலவு திட்டத்தினூடாக வடமாகாணத்தின் வீதிகளை புனரமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அதற்கமைய யாழ்ப்பாண மாவட்டத்தின் வீதிகளையும் புனரமைப்பு
புனரமைப்பதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மாவட்டத்தில் புனரமைக்க வேண்டிய வீதிகளின் விவரங்களை துல்லியமான முறையில் தயாரித்து உரிய அமைச்சிற்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதற்காக பிரதேச செயலக ரீதியாக புனரமைக்க வேண்டிய வீதிகளின் விவரங்களை வீதிகளுக்குரிய வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுடன் இணைந்து சரியான முறையில் தயாரித்து மாவட்டத்தின் மொத்த தேவைப்பாடுகளை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியாக புனரமைப்பு செய்ய வேண்டிய வீதிகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் பிரதி உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 3ஆம் உலகப் போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் 3ஆம் உலகப் போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியுள்ள அதே நேரத்தில் தன்னால் தனது ஆட்சியால் அது நிகழ்வதை தடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைவரும் உயிரிழப்பதை காண தனக்கு விருப்பமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.